சிங்கம்மாள் சீரியல்ல தமிழ்ச்செல்வி ஆசைப்பட்ட மாரி இப்போ பரிசு எழுதப் போறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் நடுப்புற அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு. சேது தமிழ்ச்செல்விய தன் மனைவியா முழுமையா ஏத்துக்கவும் போறாரு. அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணிட்டு போங்க. தமிழ்ச்செல்வி ஆசைப்பட்ட மாரி, தலைவருடைய மனைவி வந்து தமிழ்ச்செல்விக்கு கால் முடியலன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எப்படி எக்ஸாம் எழுதப் போறாங்க அப்படின்னு ராஜா வந்துட்டு கேட்கிறாரு. ராஜாங்கம், நீங்க என்ன பண்றீங்க? குடும்பமா சேர்ந்து எக்ஸாம் எழுத தமிழ்ச்செல்விய அழைச்சுட்டு போங்க. அங்க எப்படி பத்திரிக்கையாளர்லாம் வருவாங்க. இத பார்த்தா கண்டிப்பா நம்ம கட்சிக்கு இருக்க கெட்ட பேரு கொஞ்சமாவது நீங்கும். அந்த அமைச்சர் தான் இந்த விஷயத்துல நெறைய பிரச்சனைய உண்டு பண்ணிட்டாரு. இதனால நம்ம கட்சிக்கு நெறைய கெட்ட பேரு. அட்லீஸ்ட் நீங்க இத பண்ணீங்கன்னா, கண்டிப்பா தலைவர் சந்தோஷப்படுவாரு. கட்சியும் நல்ல பேரு எடுக்கும். கொஞ்சம் மறக்காம செய்வீங்களா ராஜாங்கம்? அப்படின்னு கேட்க, ராஜாங்கம் மறுக்க முடியாம, சரிம்மா கண்டிப்பா செய்றேன் அப்படின்னு ராஜாங்கம் வாக்கு குடுத்துறாரு. இது வந்து தமிழ் தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம சித்ரா, ஈஸ்வரி, அப்புறம் தாமரை, சாவித்திரின்னு எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாகுது. என்ன இவரு வாக்கு குடுத்துட்டாரு. அதுவும் இந்த கட்சிக்காக அரசியல்னா இவரு உடனே செய்வாரே! அப்போ தமிழ்ச்செல்வி பரிசு எழுத போறாளா? அப்படின்னு பயங்கர கடுப்போட இருக்காங்க. இத நம்ம அம்பத்தா கவனிக்கிறாங்க. அப்போ ராஜாங்கம் தலைவர் மனைவியோ சொன்னா, வேற வழியே இல்லாம மறுக்காம செஞ்சுருவான் அப்படின்னு அப்பத்தா பார்த்துட்டு, அந்த அம்மா வெளிய போம்போது அப்பத்தா ஓடி போய் அந்த அம்மாட்ட பேசுறாங்க. அம்மா, நான் சொல்றேன்னு யார்ட்டயும் சொல்லாதீங்கம்மா. நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். தமிழ்ச்செல்வி பரிசு எழுத போறா. ஆனா இப்ப வீட்ல சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால தமிழ்ச்செல்விய யாரும் பேசுறதில்லம்மா. அதனால தமிழ்ச்செல்வி அவுட் ஹவுஸ்ல இருக்கா. அது மட்டும் இல்ல, தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. ஆனா நீங்க மனசு வச்சா அத சரி பண்ணலாமா? பொள்ளாச்சி பொண்ணுமா, கொஞ்சம் மனசு வச்சு நீங்க ராதாந்திர பேசுங்கம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே அவங்களும், என்னம்மா வயசுல பெரியவங்க நீங்க போய் இந்த கையெழுத்துலாம் கும்பிடுறீங்க? இல்லம்மா சூழ்நிலை அப்படி இருக்கு. என் பேத்தியோட வாழ்க்கையும், பேரனோட வாழ்க்கையும் நீங்க தாம்மா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அம்மா திரும்பி வராங்க. ராஜாங்கம் உடனே, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, ராஜாங்கம், நான் உங்க வீட்டு வந்ததுக்கு 2 காரணம். ஒண்ணு இந்த பரீட்சைய பத்தி உங்கள்ட்ட பேச வந்தேன். இன்னொன்னு உங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு தான் அத பத்தி பேசுறேன். உங்க மகனுக்கும், மருமகளுக்கும் என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்டதும், ராஜாங்கம் அமைதியா இருக்காரு. இங்க பாருங்க ராஜாங்கம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு நாட்ட காப்பாத்தணும் அப்படின்னா, முதல்ல வீடு ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் நம்மளால நாட்ட காப்பாத்த முடியும். இல்லன்னா 4 பேரு முதல்ல கேட்கிற கேள்வியே அததான் கேட்பாங்க. ஏதோ சின்ன சிறுசுங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ராஜாங்கம். சேது, நீங்க ஏன் தமிழ்ச்செல்வி பேசுறதில்ல? தமிழ்ச்செல்வி நல்ல பொண்ணு தானே! இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு சொன்னா புரியாது. அவ குழந்தை வயசுல பண்ண துரோகத்த என்னால சத்தியமா மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. அதனால தான் இங்க பாருங்க, நீங்க போன டைம் வரும்போது சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? என் மனைவிய நான் அம்மாவா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்னாச்சு சேது? ஆமாம்மா, இப்பயும் சொல்றேன். நான் அவள அம்மாவா தான் பார்த்தேன். ஆனா அவ அப்படி நடந்துக்கலையே! என்னால அந்த வலிய ஏத்துக்க முடியல. தமிழ்ச்சி தான் இப்ப கர்வமா இருக்காங்களே! அப்ப என்ன சேது? இல்லம்மா, அவ இப்பயும் கர்வமா இருக்கான்னு என்னால நம்ப முடியல. அவ இப்ப கூட பொய் சொல்லலாம். என்னை ஏமாத்தலாம். சேது, நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? தமிழ்ச்செல்விய நீங்க உங்க அம்மா மாரி பார்க்குறேன்னு சொல்றீங்கல்ல, அப்போ உண்மையாவே உங்க அம்மாவா இருந்து, இந்த மாரி ஒரு பொய் சொல்லியிருந்தாங்கன்னா, அப்ப அது எதுக்காக சொல்லியிருப்பாங்க? ஏன் சொல்லியிருப்பாங்க? அதுல ஒரு காரணம் இருக்குன்னு நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இப்போ உங்க அப்பா ஒண்ணு சொன்னா நீங்க அதுக்காக கோவப்படுவீங்களா? மாட்டீங்க தானே? உங்க அப்பா எது பண்ணாலும் அது ஒரு காரணம் இருக்குன்னு நெனைக்கிறீங்கல்ல? அதே மாரி தமிழ்ச்செல்வி பண்ணதுலயும் ஒரு காரணம் இருக்குன்னு ஏன் நெனைக்க மாட்றீங்க? சேது, நல்லா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும்போது, நாம எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா, ஒரு செகண்ட்ல வாழ்க்கைங்கிறது மாறிடலாம். ஒரு செகண்ட்ல தமிழ்ச்செல்வி இந்த வீட்ல இல்லாம போயிடலாம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ தமிழ்ச்செல்விய பத்தி புரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா? அம்மா மாரின்னு சொல்றீங்க. ஆனா, அந்த அம்மா மேல இப்படி வெறுப்ப காட்டுறது, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமா தெரியுமா இருக்கும்? அதுவும் ஒரு பொண்ணு கர்வமா இருக்கும்போது, தான் மனைவியா ஏத்துக்கிற புருஷனுடைய அன்பு தான் அவங்க பெருசா எதிர்பார்ப்பாங்க. ஆனா, உங்ககிட்ட அது கிடைக்கலங்கும்போது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்படி அந்த வயித்துல வளர உங்க அம்மாவுக்கும் அது எவ்வளோ கஷ்டத்த உண்டு உண்டு பண்ணும். ஏன் சார் இதெல்லாம் யோசிக்க மாட்றீங்க? நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு ஒரு அம்மாவா சொல்றேன். தமிழ்ச்செல்விய பத்திரமா பார்த்துக்கோங்க. சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. அப்பதான் உங்களுடைய எதிர்காலம் நல்லாருக்கும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போறாங்க. சேது யோசிக்கிறாரு. அவங்க சொன்னது சரிதானே. நாம தமிழ்ச்செல்வி அம்மா மாரி தானே பார்த்தோம். அப்போ நம்ப அம்மாவா இருந்து இந்த மாரி பண்ணியிருந்தா, நாம இப்படி தூக்கி எறிஞ்சிருப்போமா? அம்மா இல்லாம நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு வேளை தமிழ்ச்செல்வி இல்லாம போயிட்டா, அப்ப நம்ம வாழ்க்கை அப்படின்னு சேது யோசிச்சு, நேரா போறாரு. தமிழ்ச்செல்விய கட்டி புடிச்சு, "என்ன மன்னிச்சிடு தமிழ்ச்செல்வி. நான் ஏதோ கோவத்துல உன்ட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். இனி உன்ன விட்டு எங்கேயும் போமாட்டேன்" அப்படின்னு சேது தமிழ்ச்செல்விட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இத நம்ம சாவித்திரி பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! என்ன இது? அந்த அம்மா அன்னைக்கு பரீட்சைக்கு அழைச்சிட்டு போ சொன்னாங்க. இப்போ சேது போயிட்டு அவங்கள்ட்ட பேசுறான். அப்போ இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இந்த வீட்ட விட்டு போமாட்டாளா? அவ்வளோதானா? அப்படின்னு சாவித்திரி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க.